Hello friends, welcome to Priya's time. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருணை கிழங்கு கார குழம்பு வச்சிருக்கேன். இது சாதத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு கருணை கிழங்கு வாங்கியிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம குக்கர்ல இப்ப வேக வச்சுக்கலாம். தண்ணி வச்சிருக்கேன். இதெல்லா கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே இன்னைக்கு முழுசாவே சேர்க்குறேன். ஏன்னா அதில் மண் உள்ளே போயிடும். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற அரிப்பு இல்லாமல் இருக்கும். குக்கர் மூடி போட்டு ஸ்டீம் வந்துடுச்சு. வெயிட் சேர்த்து போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். 2 பச்சை மிளகாய் இதை நடுப்புற கீரி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமா. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே பிரட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் இன்னைக்கு நறுக்கலை, அப்படியே முழுசாவே சேர்த்துருக்கேன். ஒரு 20லேருந்து 25 இருக்கும். நல்லா நிறம் மாற வதக்கிக்கலாம். தக்காளி இல்லை ஒரு பெரிய பழுத்த தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போயே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது இது நல்லா சீக்கிரமே வதங்கிடும். நல்லா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு தக்காளியும். இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். நீங்கள் இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லை சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இதை கரைச்சாச்சு. இப்படி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இதோட கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் கருணைக்கிழங்கை தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிழங்கையும் எல்லாத்தையுமே நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஓரமெல்லாம். எல்லா சுவையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையோடு இருக்குது. சாதத்தோடையும் அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கருணைக்கிழங்கு காரக்குழம்பு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிரியாஸ் டைம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.